தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ளது மாராந்தை கிராமம். அன்று இரவு நடந்து முடிந்த கொடூர சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து ஊர்க்காரர்களால் மீள முடியவில்லை. கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், அவன் அன்னைக்கு ஓரமா ஒளிஞ்சிடணும் அந்த ஓரமா தான் சார் நின்றுட்டு இருந்தான். அவனை வந்து குத்திட்டாங்க சார், குத்தி குடலை வெளியே எடுத்துட்டாங்க சார். போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்துக் கொண்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் பேச்சிக்குட்டி, 23 வயதாகிறது. இதே ஊரை சேர்ந்தவர். வெளியூரில் தங்கி லாரி டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். 20 நாட்களுக்கு முன்பு இவரது அண்ணனுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அதற்காக ஊருக்கு வந்திருக்கிறார். பேச்சுக்குட்டியின் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் சண்முகையா. இவரது வீட்டுக்கு எதிரே இருந்த காலி இடத்தை மாலை நேரங்களில் ஊர் இளைஞர்கள் ஆக்கிரமித்து மது குடிப்பது வழக்கம். இதனால் சண்முகையாவுக்கும் போதை கும்பலுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. போதை கும்பலை தகுந்த ஆதாரத்தோடு பிடித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க நினைத்திருக்கிறார் சண்முகையா. இதனால் அவரது வீட்டில் சிசிடிவி கேமராவை பொருத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த போதை கும்பலுக்கு மேலும் ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. சம்பவத்தன்று பேச்சுக்குட்டியும் அந்த போதை கும்பலோடு சண்முகையா வீட்டுக்கு எதிரே மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது அவர்களை சண்முகையா தட்டி கேட்கவே வழக்கம் போல் 2 தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் சண்முகையாவின் மகனை பேச்சுக்குட்டியும் அவரது நண்பர்களும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அடிதடியில் காயம் ஏற்பட்டதால் சுரேஷ் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷ் தாக்கப்பட்டதை அறிந்த அவரது உறவினர்கள் பேச்சுக்குட்டியின் வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டனர். இதனால் 2 தரப்பும் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறது. போலீசார் அவர்களை அழைத்து விசாரணை நடத்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சண்டை வந்து என் குழந்தைனுக்கும் இந்த வீட்டுக்கு தாங்க சார் சண்டை நடந்தது. காலையில எல்லாரும் இங்க குடிச்சிட்டு நின்றுருக்காங்க சார். அவங்க அப்பா வந்து கேட்டிருக்காவோ, ஏன் இங்க நிக்கீங்க, இங்கெல்லாம் நிக்க வேண்டாம், குடிச்சிட்டு எங்களை வந்து என்னெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி அடிப்படி சண்டை வந்துட்டீங்க சார். சண்டை வந்து இவ வீட்டில் அவன் பையன் இவங்களை அடிக்க அவளை அடிக்க எல்லாம் சண்டை முடிஞ்சிட்டிங்க சார். இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு நாங்கள் எல்லாரும் அமைதியாகிட்டோம். அவன் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க அருவாவை மாட்டிட்டு வந்து ஆறுமுகன்றவங்க அருவாவை மாட்டிட்டு வந்து சண்டை இழுத்தாங்க சார். சண்டை இழுத்து அவங்க போயிட்டாங்க. இத்துடன் எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டதாக தான் அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் சண்முகையாவும் அவரது உறவினர்களும் நடந்த சம்பவத்தை அவ்வளவு எளிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. பழிவாங்க துடித்திருக்கிறார்கள். இரவு 11:30 மணி அளவில் தனது வீட்டு முன்பு நின்றிருந்த பேச்சுக்குட்டியை திடீரென அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள், கத்தி, கம்பு ஆகிய ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியிருக்கிறது. நடந்த கத்திக்குத்தில் பேச்சுக்குட்டி குடல் சரிந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். நைட்டு போல ஒரு 11:45 ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து அடிக்க வராங்க சார். குடிச்சிட்டு ஒரு போதையில். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மகேஷ்ன்றவங்க அடிக்க வந்தாங்க சார். அடிக்க வந்தோடனே நான் கத்தனை, எதுக்கு ஆம்பளையால் இல்லாத வீட்டில் வந்து அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி கத்தனோடனே பயலுங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அந்த அவங்கள விரட்டிக்கிட்டு ஏன் அவங்க பொம்பளையால் அடிக்க போறேன்னு சொல்லி கேட்க போகும்போது இந்த அங்கனைக்கு வந்து நின்னா ஒரு 3 பேர் அங்கனைக்கு வந்தாங்க சார். வந்து பாட்டில் அருவா கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், அவன் அங்கனைக்கு ஓரமாக ஒளிஞ்சிடணும் அந்த ஓரமாக தான் சார் நின்றுட்டு இருந்தான். அவனை வந்து குத்திட்டாங்க சார். குத்தி குடலை வெளியே எடுத்துட்டாங்க சார். இப்போ என் குழந்தை தான் சண்டை போட்டான். அவனை அடிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க சார். அந்த பையன் ஒன்றுமே செய்யலைங்க சார். ஓரமாக தாங்க சார் நின்னானே. நானும் இந்த பிள்ளை தாங்க சார் நின்னோம். எங்கள் கண்ணு முன்னாடி இங்கேயும் வந்து சேர்த்து போயிட்டாங்க சார். குத்தி முடிச்சோடனே அவங்க இங்கே வந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, மைனி என்ன குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சுற்றி அதில் போய் விழுந்தது. விழுந்து சைடில் சரிச்சு பார்க்க அப்படியே குடல் அப்படியே வெளியே தொங்குற மேனைக்கு அப்படியே இதாகிட்டாங்க. குத்துனவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. என்ன காரணத்துக்காண்டி சண்டை இழுத்தாங்க, என்ன கதை ஒன்றுமே தெரியல. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது.
கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆலங்குளம் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்களை கைது செய்து விசாரித்த பிறகே இந்த சம்பவத்தின் முழு உண்மையும் தெரிய வரும்.